நீங்க ஒரு 10 வருஷமா இந்திய சந்தைகள்ல முதலீடு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ரீசனபிளான ரிட்டர்ன் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஆனா, இதே சமயத்துல நீங்க ஒரு அமெரிக்க சந்தையில Appleல, Amazonல, இல்ல Metaல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு பல மடங்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனல்ல தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி பயனுள்ள தகவல்கள பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷன தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோங்க. இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஎம்சியில் அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்கீமில் முதலீடு பண்ணுறீங்க. அவங்க இன்டர்ன் அந்த பணத்தை வெளிநாட்டு நிறுவனங்களில் முதலீடு செய்கிறாங்க. இதுதாங்க இன்டர்நேஷ்னல் ஃபண்ட். இப்போ இது பல்வேறு தீமில் இருக்கலாம். எந்தெந்த நாடுகளில் முதலீடு செய்யுது, இல்லை எந்த மாதிரியான நிறுவனங்களை முதலீடு செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து பல வகையான ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஏன் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் ஃபண்டில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கிது. முழுக்க முழுக்க உங்களுடைய முதலீடு இந்திய சந்தையில் மட்டுமே இருக்கும்போது இந்திய மார்க்கெட்டு ஒரு காலகட்டத்தில் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா ஒவ்வொரு எக்கானமிலையும் ஒரு சைக்கிள் இருக்கும். இப்போ இந்தியன் எக்கானமி ஒரு ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்குது, இல்லை கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான சூழலில் இந்திய சந்தையில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காம இருக்கலாம். அதே காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு சந்தைகளில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த டைவர்சிஃபிகேஷன் இதில் கிடைக்கக்கூடிய மிக மிக முக்கிய வாய்ப்பு. அப்புறம் உங்களுக்கு ஒரு குளோபல் ஆக்சஸ் கிடைக்கிது. குளோபல் ஆக்சஸில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களால் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு குளோபல் லீடர்கிட்ட உங்களால் முதலீடு செய்ய முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் முக்கியமாக ஒரு டெக் கம்பெனிஸ்னு எடுத்துப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லீடிங் டெக் கம்பெனிகளும் யூஎஸில் தான் இருக்குது, இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா என்விடியா, அதே மாதிரி ஒரு காமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமேசான், ஒரு ஐடி ப்ராடக்ட் அப்படின்னு எடுக்கும்போது கூகுளோ அல்ஃபபெட்டோ. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் லீடர்ஸ்ட்டு நீங்கள் முதலீடு பண்ண முடியும். ஒரு குளோபல் லீடர்கிட்ட முதலீடு பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப வசதியான ஒரு வழி. இது எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒவ்வொரு உலக சந்தையில் ஒவ்வொரு மார்க்கெட்டும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ உங்களுடைய க்ரோத் வந்து ஸ்மூத்தண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு போதுமான அளவுக்கு உங்களோட ஹோல்டிங், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுடைய க்ரோத்தை ஸ்மூதன் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு சந்தை உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை இந்திய சந்தை பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப வெளிநாட்டு சந்தைகள் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு க்ரோத் வந்து ஒரு ஸ்மூத்தண்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு இதில் ஒரு சாதகமான ஒரு விஷயமா ஆட் பண்ணி கொடுக்க முடியும். பெரும்பாலும் பாருங்கள், டாலருக்கு எதிராக வந்து நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, டிப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறீங்க இன்டர்நேஷ்னல் ஃபண்டு மூலமாக, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னு வச்சுப்போம். அதை நீங்கள் ரிடீம் பண்ணும்போது பை த டைம் இங்கே ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குன்னா, அப்போ உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் இன்னும் கூட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி திரும்பி வரும்போது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். சரி, இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்குகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பேசின கரன்சி இருக்குங்களா, அது ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கலாம். அது ஒரு இங்கே முதல் பெரிய ரிஸ்க். இப்போது நம்ம கரன்சி பொதுவாக நம்மளோட இந்தியன் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது டாலருக்கு எதிராக அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை ஷார்ட் டேர்மில் அப்ரிஷியேட் ஆனால் நீங்கள் பணம் முதலீடு பண்ண சமயத்துக்கும் நீங்கள் பணத்தை ரெடீம் பண்ணக்கூடிய சமயத்துக்கும் நடுவில் ருப்பி அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். தற்காலிக காரணங்கள்னால் ருப்பி அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ உங்களுடைய ரிட்டனை அது மட்டுப்படுத்தும். இது ஒரு முதல் பெரிய ரிஸ்க்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு குளோபல் மார்க்கெட்டில் ஒரு சைக்கிள் இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சந்தைகளும் ஒரே சமயத்தில் வளரப்போகிறது கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்க. அந்த சமயத்தில் அந்த நாட்டினுடைய எக்கானமி அவ்வளவு நல்லா சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அதனால் வந்து பங்கு சந்தைகளும் அவ்வளவு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலன்னு வச்சுப்போமே, அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது தடையாக போய் முடியலாம். இதில் சேராத இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ரெகுலேட்டர்ஸோட கண்ட்ரோல். அது ரெகுலேட்டர்னால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐனுடைய கண்ட்ரோல். இப்போ நல்லா நமக்கு பாருங்கள், இப்போ நமக்கு எப்போதுமே நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்ம நிறையா வச்சுக்கணும், டாலர் கையிருப்பு அதிகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். அதுவும் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது அது ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆகிடும். நமக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து ரொம்பவே தேவை. அப்போந்தான் வந்து அவங்களால வந்து இந்த ஃப்ளோட்டை மேனேஜ் பண்ண முடியும். ருப்பியினுடைய மதிப்பு ரொம்ப சரிஞ்சிடாமல் அதை அவங்க சந்தையில் மேனேஜ் பண்ண முடியும். அப்போ அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லை அப்படின்னா சிக்கலாயிரும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டில்
அது மூலமாக ஃபாரின் நிறுவனங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களை முதலீடு செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அந்நிய செலாவணி நம்மளை விட்டு வெளியே போகுது இல்லைங்களா. ஸோ அப்போ அதை வந்து ஒரு நம்ம நாடு எப்போதும் பெருசாக விரும்ப போகிறதில்ல. அப்போ அதையும் கொஞ்சம் அவங்க கட்டுப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்போ இதனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணக்கூடியவராக இருந்தால் தெரிஞ்சிருக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் ஒரு தடைகள் வரும். அதாவது இல்லை நாங்கள் இதுக்கு மேலே பணம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஏஎம்சிஸ். திடீர்னு அப்போ பாஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இது 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அவங்க அந்த தீம் படி எங்கே அவங்க முதலீடு பண்ணுறாங்களோ அந்த மார்க்கெட் அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லாமல் போகலாம். இனிமேல் அதில் பணம் போடுறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகலாம். அதனால் அவங்க வந்து இன்னும் நாங்கள் ஃபர்தரான இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு சிக்கல், இந்த மாதிரியான ரெகுலேட்டரி கண்டிஷன்ஸ்னாலேயே அவங்க நிறுத்த வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு சிக்கல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா எக்ஸ்ட்ரீம் ஹை வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுவாக இப்போ நம்ம இந்திய பங்கு சந்தைகளில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு அளவுக்கு மேலே பணம் ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பங்குடைய விலை ஏறவோ இறங்கவோ இல்லாமல் அந்த சர்க்யூட் பிரேக்கர் பார்த்துக்கும். அப்பர் சர்க்யூட், லோவர் சர்க்யூட் அதை பார்த்துக்கும். ஆனால் குறிப்பாக அமெரிக்க சந்தைகளில் அதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரே நாளில் ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு 40% விழ முடியும். அவங்களுக்கு அங்கே எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமும் அங்கே கிடையாது. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியை நம்மளை முதலீட்டில் கொண்டு வரும். அதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு ரொம்ப தைரியம் நமக்கு வேணும். சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி எதுக்காக நம்ம இதில் முதலீடு பண்ணணும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க, முக்கியமாக எனக்கு அங்கே அதிக ரிட்டர்ன் கிடைக்கிது, இங்கே அதிக ரிட்டர்ன் கிடைக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன். அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் ஆகுது. நீங்கள் எளிமையாக சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் த சேம் பாஸ்கெட். நம்மளுடைய முதலீடு முழுக்க இந்தியாவில் இருக்கும்போது இந்திய சந்தை சார்ந்து தான் இயங்குது. இந்திய சந்தையோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்மளோட முதலீடு இருக்குது. அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம வெளியே வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ரிஸ்க் நமக்கு மிட்டிகேட் ஆகுங்கிறது தான் ஒரே முக்கியமான நோக்கம் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யறதுக்கு. அது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு 10% 20% இருக்கலாம், அதுக்கு மேலே தேவையில்லை. ரைட். அப்போ இது யாருக்கு பொருத்தமானது, யாருக்கு பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். இது யாருக்கு முதல்ல பொருத்தமாக இருக்கணும்னா, முதல்ல நீங்கள் வந்து ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர். நான் வந்து ரொம்ப காலமாக நான் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறவங்க. அப்புறம் எனக்கு வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் ஒரு லாங் டேர்ம் 5-7 வருஷத்துக்கு மேலே, எனக்கு உடனடியாக அந்த பணம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க. ஏற்கனவே நான் போதுமான அளவுக்கு டைவர்சிஃபிகேஷன் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இங்கே வழி இல்லை. அப்போ இதை தாண்டிய ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும்னா நான் வெளிநாட்டு சந்தைகளுக்கு போயாகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்க. அப்புறம் இப்போ நான் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நான் பங்கெடுக்கணும்னு பார்க்குறேன், இந்த பர்டிகுலர் தீமில் நான் முதலீடு பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறவங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ ஏஐங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தீம், ஆனால் அதை நேரடியாக ஒரு ஏஐ கம்பெனிஸ் இங்கே முதலீடு பண்ணுறதுக்கு இந்தியாவில் இல்லை. அதுக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு போயாகணும், இல்லை ஏஐக்கான செமிகண்டக்டர் சிப்ஸ் அந்த மாதிரினாக்க நீங்கள் தைவானுக்கோ சவுத் கொரியாவுக்கோ போயாகணும். ஸோ இந்த மாதிரியான சூழலில் இருக்கிறவங்க, இது எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய இந்த கரன்சி மூவ்மெண்ட்ஸை பற்றி எனக்கு புரியுது, அதை என்னால் தெரிஞ்சுக்க முடியுது, நான் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு இது இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது பொருத்தமாக இருக்கும். இப்போ யாருக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னா, முதல்ல எனக்கு உடனடியாக எனக்கு இந்த பணம் வேணும், எனக்கு ஒரு ஷார்ட் ஹொரிசானில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 3 வருஷத்தில் இந்த பணம் திருப்பி வேணும் அப்படிங்கிறவங்க, நான் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கே புதிய ஒரு ஆள் அப்படிங்கிறவங்க, நான் இன்னும் பொதுவாக இந்தியன் மார்க்கெட்லேயே உள்ள போதுமான டைவர்சிஃபிகேஷனை பண்ணி முடிக்கலை. ஒரு அகெயின் அக்ராஸ் த மார்க்கெட் கேப்போ இல்லை அக்ராஸ் த செக்டாரோ நான் இங்கேயே போதுமான டைவர்சிஃபிகேஷன் பண்ணி முடிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவையே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா நான் பேனிக் ஆகிடுவேன், அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.